ஜனங்களே, இந்த நாளிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 56ஆம் வசனம் கொண்டு 66ஆம் வசனம் வரை நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை இந்த கைது செய்த உடனே சீஷர்கள் எல்லாருமே அவரை விட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கடுத்து விசாரிக்கிறதுக்காக பிரதான ஆசிரியர்கிட்டையும் மூப்பர்ட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏதாவது சாட்சி சொல்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சியை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களுக்கு வாழ்வளிக்க வந்தவரை சாகடிப்பதற்காக அனைவரும் ஒன்று கூடி செயல்படுகிறார்கள். எப்படிப்பட்ட பொய் சாட்சியை காட்டின போதிலும் அவர்களால் ஒன்றும் நிரூபிக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் தோற்று போனார்கள். கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் இதனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பிரதான ஆசிரியர் கேட்குறாரு, உனக்கு விரோதமாக எல்லாருமே சாட்சி சொல்கிறாங்களே, நீ ஒன்றுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இயேசு அமைதியாக இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி சொல்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லு. ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்குறேன், நீ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, நீர் சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது பிரதான ஆசிரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அதாவது கடவுள் உண்மையை சொன்னார். தேவனுடைய குமாரனாக மனித ரூபம் எடுத்து வந்தவர் வேதனையின் மத்தியிலே உழன்று இவ்வளமாய் மரித்து திரும்பி பிதாவின் மடியிலே அமரப்போகிறார் என்பதை, சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னதை பொய் சாட்சி தேடினவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் இவர் தேவதூஷணம் தவறான பேசிவிட்டார், கடவுளுக்கு விரோதமாய் பேசிவிட்டார் என்று சொல்லி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, இதை எல்லாருமே கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தவரை இவர்கள் பாவம் அறியாத அவரை துன்புறுத்துவதுதான் பெரிய ஒரு விசித்திரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே இந்த 40 நாட்களிலும் கூட நாம் நம்மை எவ்வளவு தற்பரிசோதனை செய்து நம்மளை காத்து கொள்ள வேண்டுமோ அவ்விதமாகவே காத்து கொள்ள வேண்டும். காரணம், சத்ருவானவன் எவ்வளியிலும் நம்மளை நெருக்கி போடலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம். அந்த வேதனையிலே நம்ம சோர்ந்து போகாமல் சீஷர்களை போல கடவுளை விட்டு ஓடி போகாமல் கடவுளோடு ஒன்றிணைத்து செயல்படுவோம், இறையாசி பெறுவோம். ஆமென்.